அந்த கருத்து தான் இங்கேயும் நமக்கு புதிது அப்படிங்கிறது. ஆனாலும் பாட நிற்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து தான். பாட வல்லார் நெறி பாட அறிகிறேன், நெறிப்பட நான் அறிந்தவன் அல்லன். எம்பெருமானுடைய புகழை பாடுவதற்கு முறைப்படி, அதாவது நெறிப்பட நான் அறிந்தவன் அல்லன். அதே போல எதையுமே அவனுடைய ஆடலினுடைய தன்மையை அறிந்து கொள்கின்றதும் முழுமையுமாக எனக்கு தெரியாது. அவனை இந்த நூல்கள் வழி ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அதுவும் நெறிப்படி நான் முழுமையுமாக அறிந்தவன் அல்லேன். ஆனாலும் இப்ப அதுதான் இப்ப இந்த இடத்துல கருத்து. தேடவும் எனக்கு இல்ல, ஆனாலும் நான் இப்ப பாடி நிற்கின்றேன், ஆடி நிற்கின்றேன், நாடி நிற்கின்றேன், தேடி நிற்கின்றேன். இந்த மூணையும் இந்த நாளையுமே சொல்றாரு. ஆனாலும் அப்படிங்கறதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல இந்த கருத்தை கூறுவார். என்னால அவருடைய வரலாறை பத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு திறமையும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை. ஆனாலும் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அது என்னது அப்படின்னா அன்பு. ஆனாலும் என்ன இருக்குதுன்னா அங்க அன்பு, பேர் அன்பு. அந்த எம்பெருமான் மீது கொண்ட பேர் அன்பினால் நான் அவனை பாடி நிற்கின்றேன், ஆடி நிற்கின்றேன், நாடி நிற்கின்றேன், தேடி நிற்கின்றேன். ஆக அந்த தேட வல்லவர்கள் அளவுக்கு எனக்கு தேட முடியாட்டினாலும் நானும் தேடுகின்றேன் அப்படி என்று இதுல பாடலுக்குள்ள நேரடியா பாக்குறப்போ நான் தேடல, நான் பாடல, நான் ஆட அறியல, நாட அறியல, தேடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனா உண்மை என்னது அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாதனாலும் பேர் அன்பு எனக்கு இருக்கிறதுனால நான் இவற்றையெல்லாம் அவருடைய நெறியிலே நின்று, அந்த அன்பின் நெறியிலே நின்று கொஞ்சம் அந்த அந்த நிலைக்குள் நுழைகின்றேன், அதனுள் நின்று பார்க்கின்றேன் அப்படிங்கிற அளவுல இந்த பாடல ஒரு அவையடக்கம் போல், அவையடக்கம் தானே, அவையடக்கத்து பகுதி தானே இது. அந்த இதுல தன்னளவிலே அடக்கி அவர் அந்த இடத்துல சொல்றார். ஒரு ஒரு அருமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல ஒரு 11 பாடல்கள் வரைக்கும் அவர் சொன்னது பாயிரம். அதுக்கப்புறம் உள்ள 31வது பாடல் வரைக்கும் சொன்னது 20 பாடல்களுக்கு தன் வரலாறு. இப்ப அடுத்து இங்க 32வது பாடல்ல இருந்து அவையடக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அவையடக்கம் அப்படிங்கிறது மிகண்டார் நமக்கு காட்டிய வகையில பார்க்கிற போது அது அவைக்கு அடங்கி நின்றலும் அவையை அடக்கி நிற்றலும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான். ஆனா திருமூலர் அடக்கி நின்ற தன்மையை ரொம்ப ஒண்ணும் சொல்லல. அவர் அடங்கி நின்ற தன்மையை தான் சொல்றார். எம்பெருமானுடைய திருவருளுக்கு முன்னால் நான் எந்த ஒரு வகையிலும் பேரு அறிவோ பேரு ஆற்றலோ உடையவன் அல்லன், எனினும் அன்பினால் கூற விளைகின்றேன் அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கின்றார். அது அடக்கத்தோடு அவர் சொல்லுகின்ற கருத்து. அடுத்த பாடல் சிவாயமா 34. மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலுமாமே, உண்ணும் அவனை உணரலுமாமே. பொருள் ஒளிப்புரை. தன்னை அறிகின்றவரது உள்ளத்தில் வீணையுள் இனிய இசை போல மெல்ல எழுகின்றவனும் உலகத்தை படைத்த பிரம்மனாலும் தியானிக்கப்படுகின்றவனும் ஆகிய இறைவனது பெருமையை நிலை பெற்ற மெய்நூல் வழியாகவும் சிறிது உணர்தல் கூடும். சிவாயனம்மா திருச்சிற்றம்பலம். நல்ல கருத்து. அதாவது என்னால நான்
சக்தி எல்லாம் இது அறியக்கூடிய தன்மை உடையது இல்லதான். அது அவையடக்கம் தான். திருப்பி அதேதான், அவையடக்க பாடல் தானே. பிரம்மாவும் அவர் படைக்கும் தொழிலை செய்வதற்காக தியானித்து நிற்கின்றார். அப்படி தியானித்து நிற்கக்கூடிய பொருள் அவன் வாய்மொழியால சொல்லக்கூடிய தன்மை உடையவன் அல்லன். அவனை உணர்ந்தவர்கள் உள்ளத்திலே அவன் அந்த உணர்வாக இன்னிசையில வீணை இசையிலே அது அந்த உணர்வாக எப்படி அந்த இசையானது எழுகின்றதோ அது மாதிரி இருக்கிறவன் தான் அவன். ஆனாலும் இந்த மெய் நூல்களின் வழி மீண்டும் மீண்டும் அறிகின்ற பொழுது ஒரு சிறிது உணர்தல் கூடும் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை சொல்ற. ஆக மெய் நூல்களே இறைவனை அறிவதற்குரிய வழி அப்படின்னு அவர் சொல்லல. யாரும் எம்பெருமானும் சொல்லல. எம்பெருமான் வாய்மொழி பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார்னா கொடுத்ததற்கு காரணம் நாம் அறியாமையில இருந்து முழுமையுமா அறியாமைக்குள்ள இருந்ததுல இருந்து விலகுவதற்காக தான் கொடுத்தார். அப்படி விலகி விலகி வந்தாலும் நூல்களின் வழி நாம் அறியாமையிலிருந்து விலகினாலும் இறைவனை அந்த நூல்களின் வழி அறிந்து விட முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா முடியாதுதான். ஆனாலும் அவையும் அந்த அப்பரஞானமும் பரஞானத்திற்கு சாதனமாக அமையும் என்ற அந்த கருத்தை தான் இந்த இடத்துல எம்பெருமான ஆகமங்களை சும்மா கொடுக்கல. அவர் கொடுத்த அந்த ஆகமங்கள் நமக்கு நல்ல வழியை காட்டுபவை, அந்த வழியை காட்டுபவை. அந்த வழியில நிக்கணும். நம்ம அந்த நின்றால் நம்ம அடைய முடியுமே தவிர நூல்களே நமக்கு அங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுல வழியில நாம் நிற்கின்ற தன்மையில தான் அந்த வழியை நாம் பின்பற்றுகின்ற பொழுதுதான் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த கருத்து உள்ளே இருக்க. ஆனாலும் அந்த வழியை நாம விட்டுறக்கூடாது. அவை கொஞ்சம் உணர்த்துகின்றன, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல என்பதை இந்த இடத்துல அவர் சொல்றார். மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணும் அவனை இங்க உணரலுமாமே அப்படின்னா மன்னிய வாய்மொழியாலும் உணரலுமாமே அப்படிதான். அந்த மன்னிய வாய்மொழிங்கிறத பின்னால கொண்டு வந்துக்கணும். மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன். மதித்தவர்னு இங்கே சொல்லப்பட்டது அவங்க அதாவது முக்தி அனுபவத்தை பெற்றவர்கள், எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றவர்கள், அதான் மதித்தவர்கள். அவர்கள் உள்ளத்திலே இன்னிசையாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை ஈசனை உலகத்தை பின்னாடி படைத்து நிற்கின்றானே அவன் உண்ணுகின்ற உள்ளத்திலே தியானித்து இருக்கின்ற அந்த எம்பெருமானை இப்படி இவர்கள் எல்லாம் அறிய முயல்கின்ற அவனை மன்னிய வாய்மொழியால் உணரலுமாமே. அது சத்தியமா அப்படின்னு கேட்டுவிட்டு ஆனாலும் சிறிது உணரலாம் என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அந்த மெய்நூல் வழியாக சிறிது உணரலாம் என்ற அந்த ஒரு கருத்தை இந்த இடத்துல நூல்களால் மட்டுமே அறிந்து விட முடியாதுங்கிறது தான் இங்க கருத்து. ஆனாலும் எம்பெருமானை இந்த நூல்கள் நமக்கு உணர்த்துகின்றன, அந்த வழியில நிற்பதற்கு காட்டுகின்றன அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு திருமூலர் காட்டிவிட்டார். அடுத்த பாடல் சொல்லலாமா? வணக்கம்மா. திருச்சி. வணக்கம். 35வது பாடல். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறாய் இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயனறியாரே. பொழிப்புரை. மன்னிய வாய்மொழியாகிய சிவாகமங்கள் வீடு பேற்றை அடைவதற்கு விரும்பியிருந்த முனிவரும் தேவரும் கருத்தொருமை கொண்டு உலக பயன் விரும்பும் மக்களை விடுத்து தனி இடத்திலிருந்து வேண்டிக் கொண்ட அன்பு காரணமாக இறைவன் உண்மை ஞானத்தை கைலை தாழ்வரைக்கண் இருந்து உணர்த்தி அருளிய நூல்களாம். பக்குவம் இல்லாதோர் இவ்வுண்மையை அறிய மாட்டார். திருச்சிட்டம்பலம். ரொம்ப ரொம்ப அருமை. இப்ப 3வது அடியில ஒத்து உடன் வேறாய் அப்படின்னு இருக்குது இல்லையா? அத இத்துடன் வேறாய்ன்னு எனக்கு கேட்டது. நீங்க ஒத்துடன் தான் சொன்னீங்களா?
மகேஷ்மா இல்ல எல்லாரோட புத்தகங்களையும் எப்படி இருக்கு? புக்ல இத்துடன் இருக்குமா, அவங்க அனுப்புனதுல ஒத்துடன் இருக்குமா? உங்க புக்ல இத்துடன் இருக்குதா? இத்துடன் இருக்குமா? ஓகே ஓகே. ஒண்ணும் பெரிய பெரிய இதெல்லாம் இல்ல. அதாவது இத்துடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் இந்த இப்ப சொல்லப்பட்ட இந்த ஆகமங்களுடன் அப்படின்னு வைக்கலாம். ஆனாலும் கூட ஒத்துடன் அந்த எம்பெருமானும் அந்த அவற்றோடு ஒரு கருத்து ஒருமித்து அப்படிங்கிற கருத்து ஒருமித்து ஒரு ஒத்துடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருத்து ஒருமித்து, இத்துடன் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆகமங்களோட கருத்து ஒருமித்து அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்னும் பெரிய தப்புன்னு கிடையாது. இத்துடன் பாடமா இருந்தாலும் அதை இந்த ஆகமங்களுடன் அப்படிங்கறது அந்த இடத்துல கருத்து நல்லது. இப்ப தத்துவ ஞானம் இப்ப அத சொல்லிட்டார். அதாவது வாய்மொழியாக எம்பெருமான் தந்த இந்த ஆகமங்கள் போன பாடல்ல நம்ம மன்னிய வாய்மொழியாலும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதைத்தான் இங்கேயும் கட்டுற. அந்த மன்னிய வாய்மொழி தான் மன்னிய வாய்மொழியாகிய ஆகமங்கள். அதை ஏன் அதனால நமக்கு பெரிய பயன் இல்லைன்னா அதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, யார் ஒருவர் ரொம்ப அன்போடு காண விரும்பி நிற்கிறார்களோ இல்லையா, தாழ்வரை முக்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் அந்த அதாவது இங்க அவர் சொல்லுகிறது தாழ்வரைன்னு அவர் உரையில சொல்லுகிற போது கைலாயத்துல தாழ்வரை கண்ணுன்னு அது ஒரு கருத்து இருக்கலாம். அதை விட அந்த அன்பினால் எம்பெருமானுடைய திருவடி எங்க இருந்தாலும் இடம் பெருசு கிடையாது. எம்பெருமானுடைய திருவடியிலே அந்த அப்படி ஒரு அன்பு, அதுல அவர் அந்த அன்பின் திருவடிக்கு கீழ் அன்போடு இருப்பவர்கள் அதான் தாழ்வரை. அந்த தாழ்வரையில் முக்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஆக எம்பெருமான் திருவடியையே நினைந்து கொண்டு இருக்கின்ற முனிவர்களும் தேவர்களும் ஒத்துடன் வேறாய் இருந்து துதி செய்யும். இதோடு ஆகமங்களோடு கருத்தொருமித்தும் மற்றவர்களோடு வேறாயும். இப்ப அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஒத்துடன் வேறாய் அப்படி ரெண்டு கருத்து கொடுத்திருக்கு பாருங்க. அப்ப ஒத்துடன் அப்படிங்கிறது ஆகம கருத்துகளோடு ஒத்தும் அந்த வழியில நின்றும், வேறாய்னு வருகிற பொழுது இந்த உலக பயன் விரும்பி இருக்கின்றவர்களின் வேறாய். அது உலகத்துல எவ்வளவோ பேர் இருப்பாங்க, இருந்துட்டு போட்டோம், அவங்கள பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லவும் வேண்டாம். அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வருகிறவர்கள் அப்படிங்கறத உணர்ந்திருப்பாங்க இந்த முனிவர்களும் தேவர்களும். அந்த தன்மையிலே அவர்கள் மெதுவா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார்களே தவிர அவர்களோடு இணைந்து நிற்க மாட்டார்கள். அவர்களோடு போய் இணக்கமாக இருக்க மாட்டார்கள். அவர்களோடு இரக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட்டு விலகி இருக்கின்ற தன்மையையே கொண்டிருப்பர். யாரு? எம்பெருமான் மீது பேரன்பு கொண்டு வீடு வெற்றிலே விருப்பம் ஆர்வம் கொண்டிருக்கின்ற அந்த முனிவர்களும் தேவர்களும் இந்த உலக அளவிலே மேலான செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த உலக பயனையே விரும்பி கொண்டிருக்கின்ற அந்த மக்களிடத்து அவர்கள் இணக்கமாக இல்லாமல் அவர்களை விட்டு கொஞ்சம் வேறாய், அந்த இடத்துல வேறாய் இருந்து அப்படின்னா ஒரு தனி இடம் கொண்டு அவர்களுக்கு என்று ஒரு இடம் கொண்டு அங்கே இருந்து துதி செய்து பக்திமையால் அவர்கள் இதனை உணர்வார்கள். பக்திமையால் துதி செய்வர், அவ்வளவுதான். ஆனா இப்பயன் அறியாரேன்னு யார காமிக்கிறார் அப்படின்னா, அந்த வேற யாரிடத்து வேறாய் இருப்பார்களோ அவர்கள் உலக பயனை விரும்பும் மக்கள் இருக்காங்களே அவர்கள் இந்த உண்மையை அறிய மாட்டார்கள். இப்பயன் அறியாரே, மற்றவர்கள் இப்பயன் தத்துவ ஞானத்தை எம்பெருமான் தந்தது எதற்கு என்பதை அறியாதவர்கள் அவர்களுக்கு இந்த பயனும் தெரியாது, அவர்களுக்கு இந்த வழியும் தெரியாது. அவர்களுடைய நிலையிலே இருப்பர் என்பதை இங்க காட்டிவிட்டு, இங்க இது இந்த இடத்துல ஒரு சின்னதா குறிப்பு தான் நமக்கு. என்னது அப்படின்னு சொன்னா, இது அவையை அடக்குதல். கேளாம்புறம்னு நம்ம மெய்கண்டார் சொன்னார். ஆனா இவர் அப்படியெல்லாம் சொல்லல. அவங்க பாட்டு இருக்கட்டும்,
அவங்களுடைய நிலையில இருக்கட்டும், நம்ம இந்த நிலையில இருப்போம் என்பதாக இவர் கொஞ்சம் அதனை ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஒரு பக்குவமாக, நம்ம ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க பாலிஷா சொல்றதுன்னு, அது மாதிரி ஒரு பக்குவமாக இந்த வார்த்தையோடு நமக்கு இதனை அமைத்து தந்திருக்கின்றார். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 36. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலும் ஆமே. ஒளிப்புரை. மூலன் பாடிய 3000 பாடலை உடைய இத்தமிழ் நூல் நந்தி பெருமானது அருள் உணர்த்திய பொருளை உடையதே. அதனால் நாள்தோறும் இதனை பொருள் உணர்ந்து ஓதுவோர் முதற் கடவுளாகிய சிவபெருமானை அடைவர். திருச்சிற்றம்பலம். ஆக 30ல இருந்து 33 வரைக்கும் இந்த 4 பாடல்கள் மட்டும் அவை அடக்கமாக சொல்லி நிறைவு பண்ணிட்டு இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டார். நூலோட பயன் சொல்றார். நூலை பற்றி, நூலினுடைய பாடல்களினுடைய எண்ணிக்கையை காட்டி அந்த நூலுக்குள்ள பயனையும் இங்கே சொல்லுகின்றார். மூலன் உரை செய்த 3000 தமிழ். ஏற்கனவே நம்ம மூலன் உரை செய்த இந்த 3000 தமிழ்னு இன்னொரு பாடலும் பார்த்துட்டு தான் வந்தோம். அங்க அது பொது வகையிலே காட்டப்பட்ட ஒன்று. இப்ப இங்க இது இல்லையா, நம்ம பார்க்கலையா? மூலன் உரை செய்த 3000 தமிழ்னு பார்த்த மாதிரி இருந்தது இல்லையா? 300 மந்திரம் அதெல்லாம் வரலையாண்டோ, இனிமேதான் வருதா? சரி. ஆக மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது. இப்ப இந்த 3000 பாடல்கள் அப்படிங்கிறதைய எப்படி வார்த்தையில காமிக்கிறாரு பாருங்க. தமிழ் அப்படிங்கிற வார்த்தையில சொல்ற நல்ல அந்த தமிழ்ங்கிற வார்த்தைய பல இடங்கள்ல பயன்படுத்தி இருப்பவர் நம்முடைய திருமூலர். ஞானசம்பந்தர் அவருடைய பாடல்கள்ல தன்னை அடையாளப்படுத்துகின்ற போது தமிழ் ஞான சம்பந்தர்னு ஒரு பல இடங்கள்ல காட்டுவார். இவர் இந்த நூலை அடையாளப்படுத்துகின்ற பொழுது இது 3000 தமிழ் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய இடத்துல சொல்லுவார். அது போல இங்கேயும் 3000 பாடல்கள்னு சொல்லல, 3000 தமிழ். அந்த தமிழை ஞானம் அறியவே நந்தி அருளோடு, நந்தி அருள் எப்படி அருளினாரோ, இது நந்தி அருளியது. எம்பெருமானே இங்க குருவாக இருந்து அருளி செய்தவை, உணர்த்தியவை. அப்படி எம்பெருமான் உணர்த்திய பொருளை இந்த 3000 தமிழாக இங்கே அவர் காட்டியிருக்கிறார். ஆக இது நான் சொல்லல, நானாக தந்ததும் இல்ல, எம்பெருமான் தந்த ஆகம கருத்துக்களை எம்பெருமான் உணர்த்தியவாறே நான் இப்பொழுது இந்த 3000 தமிழிலே உரைத்திருக்கின்றேன் அப்படிங்கிற கருத்தா சொல்லுகிற போது படக்கையில சொல்ற மாதிரி சொல்ற, நான் செய்தது அப்படின்னே சொல்லல. அங்க மூலன்னு யாரோ ஒருவர் மாதிரியும் அவர் சொன்னது மாதிரியும் காட்டுறாரு. அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இவர் மூலமாக எம்பெருமான அருளியது. இறைவன் பேசுறாரு. இப்ப நேரம் இறைவன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் தந்ததுதான், ஞானம் அறியவே நந்தி பிரான் வழியாக தந்ததுதான். அத மூலன் உரை செய்கின்றான். அது மூலன் உரை செய்த 3000 தமிழாக அமைகின்றது. நீங்க நல்ல நிலைக்கு போகணும், அந்த எம்பெருமான் ஞான தலைவனை நன்ன வேண்டும் என்றால் காலையில எழுந்து கருத்தோடு இதனை பாடுங்கள். இது எம்பெருமானுடைய ஆணை. அத நம்ம மனசுல வச்சுக்கணும். அவரே பேசினது மாதிரி, அவரே நமக்கு எடுத்து சொன்னது மாதிரி. மூலன்னு தான் சொல்லல, மூலன்னு எம்பெருமான் சொல்ற. மூலன் இந்த உரை செஞ்சிருக்கிறான் பாருங்க. இந்த பாடல்களை எல்லாம் நீங்க காலையில எந்திரிச்சு அந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தியுங்கள், அதை ஓதுங்கள். அவ்வாறு ஓதுகின்ற பொழுது ஞான தலைவனை நன்ன முடியும் என்பதாக இறைவனுடைய வாக்காக இது அமைகின்றது. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது
காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞால தலைவனை நன்னலுமாமே. நம்ம மத்தியானமா சொல்றோமா, பரவாயில்ல, காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வேற சிந்திச்சுக்குவோம். இப்ப நம்ம மதியமாவது இதை சொல்லி ஞால தலைவனை நண்ணுவோம். அதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்தித்து விடுவோம். ஆக தமிழ் 3000 என்பதை இங்க நமக்கு இந்த பாடல்களினுடைய எண்ணிக்கையை காட்டிவிட்டு அதனுடைய பயனையும் சொல்லிவிட்டார். அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவிது 3000 புத்திசை பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. அம்மா, இது திரு பொழிப்புரை அவங்க போடல, வேற புக்ல இருந்து எடுத்திருப்போம், அதை வாசிக்கவாமா? சரி, வாசிங்க. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. ஆன்மாக்கள் உய்ய வகுத்து வைத்த அருட்கொடை வகை செய்யப்பட்ட இத்திருமந்திரம் என்னும் நல்ல வேதம். இதில் உள்ள 3000 பாடல்களும் வீட்டின்ப விளக்கமாகும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்ட 3000 தமிழ் மந்திரங்களும் எல்லாருக்கும் பொதுவானவை. சிந்தையில் பதித்து செவிப்பவர்களுக்கு சிறப்பை தருபவை இம்மந்திரங்களே. திருச்சிற்றம்பலம். நல்லது. திருச்சிற்றம்பலம். வைத்த பரிசே வகை வகை நன்னுதலில். எதில் வைத்த பரிசே? எம்பெருமான ஆகமங்களிலே வைத்த பரிசே. பரிசு அப்படின்னா தன்மை, இயல்பு. அந்த எம்பெருமான ஆகமங்களிலே சொன்ன வகை, அந்த சொன்ன தன்மையிலேயே வகைப்படுத்தி சொல்லப்பட்டது இந்த நன்னூல். இந்த நன்னூலில் அமைந்திருக்கின்ற 3000 பாடல்களும் முக்தி முடிவை தருபவை இல்லையா? முக்தி முடிவுது, நன்னூலின் முக்தி முடிவுது. ஆக இதை முதலிலே நாம் படிக்கின்ற பொழுது அது நம்முடைய புத்தி பூர்வமானதாகத்தான் இருக்கும். புத்தி பூர்வமானது அப்படின்னா அர்த்தம். படிக்கிறப்ப அதனுடைய எழுத்துக்கள், அதனுடைய சொற்கள், அதனுடைய பொருள் இவையெல்லாம் பொதுவாகத்தான் நமக்கு அறியப்படும். அவ்வாறு புத்தி பூர்வமாக பொதுவாக அறிவதை பூர்வம்னு சொல்றது. முதல் பகுதி முன்னையது அப்படின்னு சொல்றது. அப்ப முன்னையது என்னது அப்படின்னு சொன்னா பொதுவாக அறிதல். பின்னையது என்னது அப்படின்னா அவ்வாறு பொதுவாக அறிந்ததிலே நின்று உணர்தல், அந்த பாதையில் நின்று உணர்தல். அப்ப அந்த பாதையில நின்று உணர்வது அப்படிங்கறத பின்னையது. அது சிறப்பு, அது சிறப்பை தரும். பொதுவாக வைத்திருக்கின்ற நிலையில நம்ம இதை சொன்னாலே பின்னால அது நிச்சயமாக அது சிறப்பு நிலையை தரும். இப்ப பொது நிலையிலே அதை அறிந்து வந்தாலும் பின்னால அது சிறப்பு நிலையை தரும் என்ற அந்த கருத்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகின்றார். அதாவது இப்ப நம்ம எவ்வளவோ நிறைய என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம்னா எல்லாமே முக்திக்கு வழிதானே தவிர இதுவே முக்தியை தந்துறாது. இவையே முக்தியை தந்து விடுமா அப்படின்னா தராது. இது முக்திக்கு வழிவகுக்கும். நம்ம என்ன கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், என்னென்னமோ செய்யறோம், பாடம் படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், எதோ செய்யறோம். எல்லாமே என்னன்னா நமக்கு முக்திக்கு வழிவகுக்குமே தவிர நேராக முக்தியை தந்து விடாது. அப்ப இவை அத்தனையுமே என்னதுன்னா புத்தி பூர்வமானவை. புத்தியை முன்னிறுத்தி நாம் அறிபவை, செய்பவை, சொல்பவை. இவை எல்லாம் புத்தி பூர்வமானது அப்படின்னு தத்துவார்த்தமாக அமைபவைதான். அப்படி தத்துவார்த்தமாக அமைகின்ற அத்தனையுமே, தத்துவார்த்தம்னா என்னன்னா தத்துவ பொருள்னு அர்த்தம். அர்த்தம்னா பொருள். தத்துவார்த்தம்னு சொல்லுவாங்க. தத்துவார்த்தம்னா தத்துவ பொருள். இப்படி தத்துவ பொருளாக அறிகின்ற அத்தனையுமே முக்திக்கு வழிவகுக்குமே தவிர நேர முக்தியை தராது. அதத்தான் இந்த இடத்துல நமக்கு காட்டி இருக்கிறார். புத்திசை பூர்வத்து 3000 பொது. ஆனா இது நிச்சயமாக இதுல நிற்கின்ற பொழுது இது சிறப்பை தரும். சிறப்புன்னா முக்தி முடிவு. இது முக்தி முடிவுக்காக கொடுக்கப்பட்டதுதான், அதுல சந்தேகமே இல்லை. இந்த நூலே நன்னூலே முக்தி முடிவை காட்டுவதுதான். ஆனாலும் இந்த 3000 நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பது புத்தி பூர்வமானதுங்கிறதுனால அது பொது. அதுவே
அதன் வழியிலே நாம் நிற்கின்ற பொழுது சிறப்பு நிலையாகிய முக்தியை தரும் என்று ஒரு உறுதி கொடுக்கின்ற நூலை பற்றிய ஒரு அதாவது நன்னெறி இது அப்படிங்கிறத காட்டுகின்ற. அடுத்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். வந்த மடம் 7 மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரைமா. சிவநெறி பரப்ப வந்த திருமடங்கள் 7. அந்த 7 மடங்கள் உள்ளும் சன்மார்க்க நன்னெறியில் நின்று திருத்தொண்டு செய்ய என்று முதலாக தோன்றியது திருமூலர் மடம். அது தொடர்பான 3000 மந்திரங்கள் என்னும் இவ்வழகிய திருமந்திர மொழியாகிய ஆகமத்தை திருமூலர் அருளினார். திருச்சிற்றம்பலம். நல்லது. இப்ப நந்தி வழியில வந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே 8 பேர் அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதுல எல்லாருமே இங்க மடம் அமைத்தார்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அப்படிலாம் சொல்லல. சனகர், சனாதர், சனத்குமாரர் அவங்க எல்லாம் நேரம் இங்க மடம் அமைத்த மாதிரியான தன்மையெல்லாம் சொல்லல. பதஞ்சலி வியாக்கிரபாதர்லாம் மடம் அமைத்ததா சொல்லல. அவர் சிவயோக முனியும் மடம் அமைத்ததாக சொல்லல. ஆனாலும் ஒரு வகையிலே இங்க குருவாக இருந்து மடத்தை அமைத்து இந்த மார்க்கத்தை, இந்த சன்மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற தன்மை அப்படிங்கிறது இந்த முறையானது பின்பற்றப்பட்டது. அதுல சந்தேகம் இல்லை. அது 7 மடங்கள் திருமூலருடைய காலத்திலே இந்த மாதிரி ஒரு 7 கிளைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல வந்த மடம் 7 அவ்வாறாக சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை சொல்லி நிற்கின்ற மடங்கள் 7, இந்த சன்மார்க்கத்தின் தன்மையை சொல்லுகின்ற மடங்கள் 7, முந்தி உதிக்கின்ற மூலன் மடம் இது இந்த 9 தந்திரங்களை சார்ந்து அமைந்திருப்பது. மடவரை அப்படின்னாலும் மடம் தான். ஆக இந்த மூலன் அருள் செய்த இந்த மடம், மூலன் வழியாக வந்த இந்த மடமும் நமக்கு இங்கே அமைந்த 9 தந்திரத்தோடு தந்திரமாகிய இந்த நூலை சார்ந்து அமைந்திருக்கின்ற மடமாகும். இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 3000 தமிழும் ஆகம சொல் சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே என்று ஒரு முனிவர், சுந்தர முனிவர். இந்த சுந்தர முனிவர் ஆகம சொல் மொழிந்தானே அப்படியும் பொருள் கொள்ளலாம். இல்ல எம்பெருமான், இங்க சுந்தரனா எம்பெருமானுடையது, எம்பெருமானுடைய ஆகம சொல்லை மொழிந்தானே என்று மூலன் மொழிந்தானே, இந்த மடம் அமைத்து மொழிந்தானே என்பதாக கொள்ளலாம். ஆக இது மட வரலாறு அப்படிங்கிற வகையில சொல்லி இருக்கிறாங்க. இது பின்வந்தவர்கள், மூலனுடைய வழியிலே பின்வந்த சீடர்கள், அந்த மடத்தினுடைய பரம்பரை, அந்த பரம்பரையில விழுந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு பாடலை தந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு 7 மடங்கள் வந்தன அப்படிங்கிற வகையில சொல்லி இருக்க வேண்டும். அதனாலதான் இது நேர திருமூலரை தந்ததா என்று தெரியல அப்படின்னு ஒரு ஐயத்தோடு இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த பாடல். கலந்து அருள் காலாங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலந்திகழ் மூலர் நிராமயத்தோரே. இதுவும் அந்த மாதிரிதான் பின்னாடி வந்தவர்கள் தந்திருக்க வேண்டும். ஏன்னா திருமூலரே இந்த மாதிரி ஒரு தந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த நூலை பதிப்பித்தவர்களினுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. நமக்கும் சிந்திக்கின்ற பொழுது இருக்கலாம், திருமூலரே அவருடைய மாணவர்களை பற்றி, அவர் மாணவருடைய மாணவர்களை பற்றி இல்லாம சொல்லியிருப்பாரு அப்படின்னு இங்க நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. கலந்தருள் காலாங்கர் திருமூலருடைய மாணவர்.
காலாங்கர் தம்பால் அகோரர் அப்படின்னு காமிக்கிறப்போ காலாங்கரினுடைய ஒரு மாணவராக இங்க அகோரர் அப்படிங்கிறவர் காட்டப்படுகிறாரோ அப்படின்னு தோணுது. அதுக்கு மேல அகோரர் மட்டுமல்ல, நலந்தர், திருமாளிகை தேவர், நாதாந்தர், புலங்கள் பரமானந்தர், போகர் எல்லாருமே காலாங்கர் வழியிலே வந்தவர்களோ அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. அவ்வாறு அமைக்கப்பட்ட ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது. ஆக காலாங்கரினுடைய மரபு இதுல காட்டப்பட்டு இருப்பதனால் காலாங்கரினுடைய ஒரு மாணவர்களிலே யாராவது இந்த பாடலை ஏற்றியிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக அமைகின்றது. ஏதோ ஒன்று கலந்து அருள் இல்லையா, எம்பெருமான் அருளி செய்த இந்த ஆகம பொருளை இறைவனுடைய திருவருளோடு கலந்து நின்று அருள் செய்த காலாங்கர், அவர் தம்பால் வந்த அகோரர், திருமாளிகை தேவர், நாதாந்தர், பரமானந்தர், போகர் இவர்கள் அத்தனை பேருமே இந்த நிலத்திலே வந்து இருந்தவர்கள். அதுல ஒரு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இங்க காமிக்கிறார். இந்த மண்ணிலே வந்து இருந்து நமக்கு அருள் செய்த சித்தர்கள் இல்லையா, ஒரு சித்தி பெற்றவர்கள். அந்த வகையிலே இவர்கள் அத்தனை பேரும் நிராமயத்தோர். நிராமயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நிராமய பராபர அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தருடைய ஒரு தேவாரத்துல ரொம்ப அருமையோடு வரும். அதை அடிவொற்றி அருணகிரிநாதரும் அது ஒரு திருப்புகள்ல பாடியிருப்பார். இருக்கட்டும், அந்த நிராமயம் அப்படிங்கறதனுடைய பொருள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமயம் அப்படின்னா நோய். ஆமயம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பொருள் என்னன்னா நோய். நிராமயம் அப்படிங்கிறப்ப நோய் நீக்கம் பெற்றவர்கள். நிராமயத்தோர் அப்படின்னா அவர்கள் நோயிலிருந்து நீங்கியவர்கள். இங்க என்ன நோய்? ஆணவ நோய் தான் இல்லையா. ஆணவம் அப்படிங்கிற அறியாமை நோய். இந்த அறியாமை நோயிலிருந்து விடுபட்டவர்களே இந்த மண்ணிலே வந்து நமக்கு அருள் செய்த இந்த சித்தி பெற்ற அருளாளர்கள், காலாந்தர் முதலாக சொல்லப்பட்ட இந்த அருளாளர்கள் நமக்கு இந்த மண்ணிலே வந்து இருந்து நமக்கு இந்த ஆகம பொருளை திருமூலரினுடைய வழியிலே நின்று எடுத்து சொன்ன அருளாளர்கள் அப்படிங்கிறத சொல்ற. நிலத்திகள் மூலர் நிராமயத்தோரே. இங்க மூலர்னு சொல்லப்பட்டது நேர மூலரை குறிப்பதாகவும் இருக்கலாம், மூலர் வழியிலே வந்தவர்கள் அப்படிங்கிறதற்காகவும் சொல்லலாம். நிலத்திகள் மூலர், இந்த மண்ணிலே வந்த திருமூலநாதரை பின்பற்றியவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் நிராமயத்தோர் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நமக்கு பாயிரம் நிறைவு பெறுகிறது இல்லையா. என்னெல்லாம் பாயிரத்துல பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பாயிரம்ங்கிற ஒரு கருத்தா இருந்தாலும் முதல்ல ஒரு 11 பாடல்கள் பாயிரம், அதுக்கப்புறம் வரலாறு, அதுக்கப்புறம் அவையடக்கம், அதுக்கப்புறம் நூலினுடைய பெயரும் நூலினுடைய அளவும் நூலை அருளி செய்தவரும் அதன் நூலினுடைய சிறப்பும், அதுக்கப்புறம் அதன் பின் வழியிலே நின்றவர்கள், குருமட வரலாறு அப்படிங்கிற வகையிலே அந்த கருத்தையும் சொல்லி நிறைவு பண்றார். இந்த அளவுல நமக்கு முதல் பகுதி பாயிரம் நிறைவு பெறுகிறது. இப்ப அடுத்து நமக்கு தந்திரம் ஆரம்பிக்குது இல்லையா. தந்திரம் அப்படிங்கிற அந்த முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம்னு ஆரம்பிக்கும். அந்த முதல் தந்திரத்துல முதல் பாடல் 40வது பாடலாக அமைகிறது. அதை இப்ப வாசிக்கிறேன். முதல் தந்திரம் சிவபரத்துவம். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை. பூவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. சந்தோஷம். ஒரே சொல்ல போறீங்களா? வாசிக்கிறேம்மா. தேவருள்ளும் ஒருவரும் சிவனோடு நிகர்ப்பவர் இல்லை. மக்களுள்ளும் அவனோடு ஒப்பவர் ஆவர் இல்லை. ஆதலின் இயல்பிலே உலகை கடந்து நின்று உணர்வு கதிரவனாய் ஞான சூரியனாய் விளங்கும் முழுமுதற் கடவுள சிவபெருமானே. சிற்றம்பலம். இப்ப வருகிற அந்த பகுதி முழுவதுமே என்னன்னா சிவபரத்துவம் எடுத்து சொல்லுகின்ற பகுதி. பரம்பொருள் ஒன்றே
எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு அதுக்கு பலர் பலவாறு கருத்து சொல்லுகின்ற நிலையில் இல்ல அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று சிவபெருமானுக்கு உள்ள பரத்துவம் என்ன என்பதை காட்டி ஏன் அவன் பரம்பொருள் எது பரமாம் தன்மை உடையது அப்படிங்கிறத உணர்த்துகின்ற பகுதி தான் இது. பரமாம் தன்மை உடையவரே இல்லையா, அதுல என்ன சந்தேகமே இல்லை. அந்த பரமாம் தன்மை உடையவர் சிவபெருமானை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்பதை எல்லாம் உணர்த்துகின்ற பகுதி தான் இந்த சிவபரத்துவம். முதல் தந்திரத்துல அதத்தான் முதல் பொருளாக இதைத்தான் வைத்து தொடங்குகின்ற. இப்போ வேதத்துல பொதுவாக சொல்லப்பட்ட நிறைய கருத்துகள் இருக்கு. அந்த கருத்துக்களை எல்லாம் சிறப்பு வகையால் சொல்வதுதான் ஆகமங்கள். சிறப்பு வகையால் ஒவ்வொன்றையும் விளக்குவதுதான் ஆகமங்கள். அந்த வகையில இப்ப இங்க சிறப்பு வகையால் முதற்கடவுள் யாரு அப்படிங்கிறத உணர்த்தணும். அந்த மாதிரி முதற்கடவுள் ஆவான் சிவபெருமானே என்பதை இந்த பகுதியானது நமக்கு விளக்குகின்றது. ஆக அதுதான் பரசிவ பிரபாவம் அப்படிங்கிற கர்த்தாவும் ஒரு சில நூல்கள்ல நமக்கு எழுதியிருக்கோம். இத கடவுள் வாழ்த்தாக கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா கொள்ளலாம், கொள்ளுவது தப்பு கிடையாது. ஆனாலும் அதை விட இது பரத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற முக்கியமான பாடலாக அமைகிறதுங்கிறது தான் கருத்து. இப்ப தேவர்கள், இப்ப எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்களுள்ள ஒருவனா இவனா இருக்கட்டும். தேவர்களுள் ஒருவனாக இருக்கின்றவன். ஆனா அவர்களுக்கு நிகரானவன் கிடையாது. தேவர்களுள்ளும் ஒருவனாக இருப்பான், மனிதர்களுள்ளும் ஒருவனாக இருந்தாலும் நிற்பான். ஆமா, அவன் அப்படியும் நிற்பான். இங்க 11ஆம் திருமுறையில ஒரு ஆசிரியராகவும் நிற்பான் இல்லையா. சங்க இலக்கிய புலவர்கள்ல ஒருவனாகவும் நிற்பான். இப்படி மனிதர்கள்ல ஒருவனா இருக்கலாம். விலங்குகள்ல ஒருவனா இருப்பனாவே அப்படின்னா இருக்கலாம். கேவலம் கேடலாய் பால் கொடுத்தார் இல்லையா. அவன் யார் அறிவர்? அவன் எம்பிரான் இல்லையா. அப்படிப்பட்ட தன்மையை நாம் அறிந்து நின்றோமான யார் ஒருவர் அதனை உணர்ந்து நிற்கிறார்களோ அவர்களே எம்பிரான் அப்படிங்கிறாரே. அப்ப எம்பெருமான் எப்படி வேணாலும் இருப்பான். ஆனால் அந்த தன்மைக்கு நிகரான அந்த தன்மைக்கு அவன் மற்றவர்கள் இவனுடைய அந்த தன்மையில உள்ளவங்க யாரா இருந்தாலும் இவனுக்கு நிகரானவர்கள் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இவனுக்கு நிகரான தேவர்கள்ல இவன் ஒருவனா இருக்கலாம். ஆனா அந்த தேவர்கள் இவனுக்கு நிகரானவர்கள் இல்லை. அவன் கூட இருக்கிறாங்கிறதுக்காக அவனும் நானும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? எவ்வளவு மனிதனை போல இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறாங்கிறதுக்காக நானும் அவனும் ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியுமானா இல்லை. அவன் விலங்குகள்ல ஒன்னா இருக்கலாம், அதுக்காக விலங்குகளும் அவனும் ஒன்னா இல்லை. இப்ப அந்த வகையில தான் இப்ப நமக்கு அந்த பரத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அவனுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது. இதைத்தான் மக்களுள்ளும் சரி தேவருள்ளும் சரி இங்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா இல்லையா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேவர்களிலும் ஒருத்தரும் கிடையாது, அவனோடு ஒப்பவர் இங்கும் இங்கும் யாவரும் இல்லை. இங்கும்னு சொல்றப்ப இந்த மண்ணு, இந்த மண்ணுள்ளும் மக்களுள்ளும் ஒப்பவார் ஒருவரும் இல்லை. யாரு அவனாலும் அவன் இப்ப அந்த நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி வேணாலும் நிற்பான். அப்படிங்கிறதுக்காக அவனை நமக்கு இணையாக சொல்லிவிடக் கூடாது. அவன் நமக்கு நிகரானவன் இல்லை இல்லையா. அவன் நமக்கு நிகரான் என்ற அந்த கருத்தை நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். புவனம் கடந்து இல்லையா, புவனம் கடந்து பொன்னொழியாக மின்னுகின்ற எம்பெருமான்.
அவன் அப்படியே ஞான சூரியனாக விழுகின்றவன், ஞானமே வடிவாக விளங்குகின்றவன். அவன் அப்படிப்பட்ட அவனை போய் நிகராக வைத்து மைக்க ஆஃப் பண்ணுங்களேன். நமக்கு நிகராக சிந்திப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறானது, ரொம்ப தவறானது. இது நிறைய பேர், நிறைய சமயத்தவர்கள் இதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஞான சிவம் என்பதாக சொல்லுகின்ற என்கிட்ட கேட்கிறோம். இது ரொம்ப தவறானது. என்னுள் சிவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. ஆனா நானே சிவம் அப்படிங்கிறது எங்கேயும் அப்படிங்கிறது இல்லாத ஒரு அத நம்ம அத்தனையையும் பத்மினிமா கொண்டு, ஆனால் அவன் அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு விட்டானவனாக இருக்கின்றவன், கடந்து நிற்கின்ற தன்மையுடையவன். தன்னுள்ளே அத்தனையையும் கொண்டிருந்தாலும் அவற்றை கடந்து நிற்கின்ற தன்மையுடையவன். அப்படிப்பட்ட அவன் உணர்வு பூர்வமானவன். அவன் பொருள் பூர்வமானவன் அல்ல, உணர்வு பூர்வமானவன். அவன் அங்க பிரகாசமாக இருப்பவன். பிரகாசம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு பிளம்பாக இருப்பவன். இந்த அந்த அறிவு பிளம்பாக இருக்கின்ற அவனை ஜடாமுடியோடு இருக்கின்றவன் அப்படிங்கிற கருத்தனை நமக்கு காட்டுகின்றான். அவன் அச்சடை முடி. அவ்வாறு பொன்னொழியாக வெண்ணுபவன் யார் அப்படின்னா அச்சடாமுடியன். அப்படிங்கிறத அந்த சுட்டோடு இங்க நமக்கு காமிக்கிறார். அந்த ஜடாமுடித்தரம் தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். அவனுக்கு இன்னொரு ஒரு கருத்தையை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். என்னது அப்படின்னா, பொன்னொழியாக வெண்ணுகின்ற தவன் அவன். ஆக தவத்தில் சிறந்தவன், தவத்தில் மேலானவன். நாம் எல்லாரும் தவத்தினால் அவனை அடைய வேண்டும் என்பதற்காக தவக்கோலம் கொண்டவன். அவன் தவனாக இருப்பவன். அவன் தவனாக இருக்கிறதுனாலதான் நாம் தவம் பண்ணுவோம். அந்த தவம் பண்ணி ஞானத்தை பெற முடியும். ஆக அப்படி ஒரு அந்த தவம் கோலம் அவன் எதுக்காக கொள்ளுகின்றான்? அந்த புவனம் கடந்து நிற்கின்ற அவனை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அவனும் தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட கடவுள் அந்த ஜடாமுடியான் தான், அந்த தாமரையான் தான் என்று கட்டுகின்றார். இங்க தாமரை அப்படிங்கிறது தாமரை பூ அப்படின்னு கொள்ளலாம், அது திருவருளாக. இங்கே தாமரைங்கிறது திருவடி, அந்த ஜடாமுடியான் தான் இங்கே திருவருளாக வந்து இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பொருளையும் காட்டலாம். ஆனா அதை விட சிறப்பானது என்னது அப்படின்னு சொன்னா, அவன் அந்த கையில மான் கொண்டிருப்பவன் இல்லையா? தாவுகின்ற மானை தன் கையில் கொண்டிருப்பவன். இது என்னது அடையணும்? இது எதன் அடையாளம் அப்படின்னா, இந்த குணம் அனைத்தையும் தன்னுள் அடங்க கொண்டவன் அப்படிங்கிற பொருள். அப்படிப்பட்டவனை போய் நமக்கு நிகராக நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? நமக்கு ஒப்புடையவனாக நாம் காட்ட முடியுமா? அதை இந்த இடத்துல புவனம் கடந்து இருப்பவன் தான். ஆனாலும் அந்த புவனங்கள் அனைத்தையும் தன்னுள் அடங்க கொண்டவன்கிறத தாமரை யான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில உணர்த்துகின்றார். மறைனா மான்குட்டி. அந்த மான்குட்டியே கையில ஏந்தி இருப்பவன் அப்படிங்கிற பொருளிலே தாமரையான். அது நமக்கு அவனுடைய வியாபகத்தை, பெரு வியாபகத்தை உணர்த்துவதாக அமைந்திருப்பது. ஆக இப்படி இன்னொரு பக்கம் தாமரையான் அப்படின்னு கொள்ளலாம். அது திருவருளை உணர்த்துவது. அவனுடைய திருவடியானது நமக்கு திருவருளாக இருந்து உணர்த்தி கொண்டு இருக்கின்றது. அவன் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன். திருவருள் தான் இங்கே நமக்கு இந்த குணத்துல ஒவ்வொன்றிலுமாக இருந்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற வகையிலே நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். அவனோ அந்த ஜடாமுடியான் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற பொன்னொழியாக மின்னுகின்ற தவன் ஆவான் என்பது இந்த பரத்துவத்தை நமக்கு
ரொம்ப சந்தோஷம் இருக்குது இல்லையா? அவனை ஒளிய அமரருவிலே அந்த பாடல்கள் எல்லாம் அதெல்லாம் அடுத்து வருகின்ற வாரங்களிலே நாம் சந்திப்போம். தெரிஞ்சிட்டோம். ஏதாவது கேட்கணுமா? இதுல உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இல்லம்மா, ஒரு நல்லாவே பொருள் சொல்லிட்டீங்கம்மா. அடுத்த வகுப்புல வேணா நீங்க கையில பென்சில் ஏதாவது வச்சுக்கோங்க. பாடல் சொல்லிட்டு இருக்கிறப்பயே குறிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேணா குறிச்சுக்கலாம். நம்ம ஏதாவதுன்னா கேட்டுக்கோங்க. சரிம்மா. சந்தேகத்தை சரிம்மா. வாழ்த்து சொல்லிடுறேன். வளர்மதிமா, திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். வாழ்க அந்தனர் வானவராடினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் போகுக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலா தூயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பலம். நன்றி அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும்.